குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் வைத்து விசாரித்த விசாரணையிலே இப்போது பிள்ளையான் 21 கொலைகள் தொடர்பான விடயம் இப்போது வெளிவந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. மாத்திரமல்லாமல் 200 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட விடயம் மற்றும் பல கோடி மதிப்புள்ள சொத்து சார்ந்த பலதரப்பட்ட விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற போதும் தங்களை பற்றிய செய்திகளை பிள்ளையான் சொல்வதற்கு முன்னர் எப்படியாவது பிள்ளையானை வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் ராஜபக்சர்கள் மற்றும் ரணில் போன்றவர்கள் முயற்சித்து வருவதாகவும் இப்போது தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற முன்னாள் கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சரான பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்ற விடயம் எல்லோருக்கும் தெரியும். பயங்கரவாத தடை சட்டத்திலே கிட்டத்தட்ட 90 நாட்கள் வரையில் அவர் தடுப்பு காவலை வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் பலதரப்பட்ட உண்மைகளையும் ஆதாரங்களையும் பிள்ளையான் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்ற செய்தியை இன்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்கள் முன் தெரிவித்திருக்கின்றார். இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுகின்ற போது பிள்ளையானை கைது செய்தது என்னவோ இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் அது சார்ந்த ஆதாரம் கிடைத்திருப்பதனால் தான் பிள்ளையானை கைது செய்திருந்தோம். ஆனால் பிள்ளையானிடம் வெறும் 3 நாட்கள் நடத்தப்பட்ட விசாரணை, அந்த 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து நடத்தப்பட்ட விசாரணைகளிலே கிட்டத்தட்ட 5 கொலைகள் தொடர்பான உண்மைகள் வெளியே வந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற போதுதான் பிள்ளையானை மேலும் தடுத்து வைத்து விசாரிக்க வேண்டும் என்று 90 நாட்கள் பயங்கரவாத தடை சட்டத்திலே தடுத்து வைத்து விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். 15 நாட்கள் முடிவதற்குள்ளேயே 21 கொலைகள் பற்றிய ஆதாரங்கள் பிள்ளையான் சார்ந்து கிடைக்கப் பெற்றிருப்பதாக இப்போது ஆனந்த விஜயபால ஊடகங்கள் முன் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே கொலையாளிகளும் கொலைக்கு உடந்தையாக இருந்தவர்களும் தான் அப்போது ஆட்சியிலே இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற போதுதான் 21 கொலைகள் என்றால் அத்தனை கொலைக்கும் பின்புலத்திலே பிள்ளையான் தான் இருந்திருக்கின்றார். அதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் பல வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இப்போது ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதோடு கிழக்கு மாகாணத்திலே 200 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தி தன்வசம் வைத்திருக்கின்றார் என்றும் பல கோடி சொத்துக்கள் பிள்ளையானுக்கு என்று இருக்கின்றது என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமாக இந்த செய்திகளிலே வராவிட்டாலும் பிள்ளையானுக்கு சொந்தமாக இந்த நட்சத்திர விடுதிகள், அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்கள் அதிகமாக இந்த மட்டக்களப்பு அம்பாறை போன்ற பகுதிகளில் இருப்பதாக தகவல் வெளியாகி வருகின்றது. அத்தனை கடற்கரை பகுதிகளிலும் இருக்கின்ற தனியார் தங்குமிட விடுதிகள், அதாவது நட்சத்திர விடுதிகள் எல்லாமே பிள்ளையானுக்கு சொந்தமானது என்றும் பலர் சொல்லி வருகின்றார்கள். எனவே அதுவும் உண்மையாக இருக்கலாம். எனவே 200 ஏக்கர் காணி கையகப்படுத்திய விடயம், அதோடு பல கோடி சொத்துக்கள், குறிப்பாக பிள்ளையானுக்கு மாத்திரம் கப்பல், அதாவது படகுகள் இருப்பதாகவும் பல வாகனங்கள் இருப்பதாகவும் பல வீடுகள் இருப்பதாகவும் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதற்கிணங்க பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் அவரிடம் இருக்கின்றது. அந்த விடயம் வெளிவந்திருக்கின்றது. 200 ஏக்கர் காணி கையகப்படுத்திய விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 21 கொலைகளின் பின்னால் இவர் இருக்கின்றார் என்ற விடயமும் வெளிவந்திருப்பதனால் இப்போது பிள்ளையானிடம் கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆனந்த விஜயபால. இதிலே மிக முக்கியமான விடயம், எல்லோருக்கும் தெரிந்தது அல்லது தெரியாமல் பல கொலைகள் இடம்பெற்றிருக்கிறது. தெரியும் பிள்ளையான் தான் செய்தது என்று, ஆனால் வெளிவராமல் அந்த கொலைகள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது ஊடகங்களிலே உறுதிப்படுத்தப்பட்டு வெளிவந்த செய்திகள் என்று பார்க்கின்ற போது இந்த திருவோணமலையினுடைய சிறுமி, குறிப்பாக ஜூட் வர்ஷா என்று சொல்லப்படுகிற திருவோணமலையில் 6 வயது மதிக்கத்தக்க சிறுமி கடத்தப்பட்டு கப்பம் கோரப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கே பதிவாகி இருந்தது. கிட்டத்தட்ட இந்த விடயமானது 2009 காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்தது. அதேபோன்று மட்டக்களப்பிலே தினுஷிகா என்று சொல்லப்படுகின்ற சிறுமியும் கடத்தப்பட்டு கப்பம் கோரப்பட்டு கொடுக்கவில்லை என்பதற்காக அல்லது கொடுப்பதற்கு பிந்திவிட்டது என்பதற்காக சுட்டு கொல்லப்பட்ட விடயமும் இடம்பெற்றிருக்கின்றது. இதுவும் 2009 காலப்பகுதியில் இடம்பெற்றது. அதேபோன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்ட விடயம் இடம்பெற்று கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம், அதோடு 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அம்பாறை மாவட்டத்தினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சந்துரநேரு கொலை செய்யப்பட்ட விடயம், அதேபோன்று 2006 காலப்பகுதியிலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் தேவாலயம் ஒன்றிற்குள்ளே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் என்று அத்தனை விடயங்களுக்கும் பின்னால் பிள்ளையான் இருக்கின்றார் என்பது தெரிந்ததான். இப்போது 21 கொலைகளின் பின்னால் அவர் இருக்கின்றார் என்பதை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் உறுதி செய்திருக்கின்றார்கள் என்பது மிக பெரும் விடயமாக மாறி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது பிமல் ரத்நாயக்கவும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக பிள்ளையானை காப்பாற்றுவதற்காக ரணில் விக்ரமசிங்க, கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, ராஜித சேனாரத்ன, அவரும் ரணில் தரப்பு தான். இந்த ராஜித சேனாரத்ன போன்றவர்கள் கடுமையாக முயற்சித்து வருகின்றார்கள். எப்படியாவது பிள்ளையானை காப்பாற்றி விட வேண்டும்,
தங்கள் சார்ந்த உண்மைகளை வெளியிடுவதற்கு முன்னர் அவரை காப்பாற்றிவிட வேண்டும் என்று கடுமையாக முயற்சித்து வருவதாக இப்போது பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்தோடு ராஜபக்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை பணிக்கமர்த்தி இப்போது பிள்ளையானை மீட்கின்ற பணிகளையும் தங்களோடு தூது பேசுகின்ற, அதாவது தங்களோடு டீல் பேசுகின்ற பணிகளையும் செய்வதற்காக துரிதம் காட்டி வருகின்றார்கள் என்ற அடிப்படையில் இப்போது பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருக்கிறார். எனவே யாருக்கும் நாங்கள் அஞ்ச போவதில்லை, தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், அடுத்தடுத்து எல்லோரும் சிக்குவார்கள் என்பதையும் இப்போது பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். எனவே இப்போது இலங்கையிலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயமும் தீவிரமாக பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதற்கும் இப்போது ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கின்றார். பிள்ளையான் உட்பட மேலும் 3 பேரிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டு விட்டது. இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பலதரப்பட்ட ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது. இது சார்ந்து மிக விரைவிலே ஒரு குழு சிக்க போகின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த விடயங்களினால் இப்போது இலங்கை பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பிள்ளையான் கைதின் பின்னால் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அடுத்தது யார் என்ற ஒரு கேள்வி எல்லோரும் மத்தியிலுமே இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே பிள்ளையானை காப்பாற்றுவதற்கு முயல்கின்றார்கள் ராஜபக்சர்கள் என்றால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது 2015 ஆண்டு கால பகுதியிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் 2006 கொலை செய்யப்பட்டிருந்த ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் கொலை செய்யப்பட்டது பிள்ளையானால் தான் என்ற அடிப்படையிலே பிள்ளையான் 2015 கைது செய்யப்பட்டிருந்தார். நல்லாட்சி காலத்திலே கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் 2020 ஆண்டு கால பகுதியில் திடீரென விடுவிக்கப்படுகின்றார். அந்த காலகட்டம் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி அமைத்த காலகட்டம். எனவே கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடன் சிறையில் இருந்தபடியே பாராளுமன்ற தேர்தலிலே பிள்ளையான் போட்டியிடுகின்றார். கிழக்கிலே மிக பெரும் வெற்றி, அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற ஒரு உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு செல்கின்றார் பிள்ளையான். எனவே சிறையிலே இருந்த பிள்ளையானை உடனடியாக, அதுவும் சட்டமாதிபர் இந்த வழக்கை தொடர்வதற்கு விருப்பமில்லை என்ற அடிப்படையிலே ஒரு கொலை வழக்கை கைவிட்ட விடயம் என்பது மிக முக்கியமான விடயம். எனவே சட்டமா அதிபரையே வளைத்து போட்டதுதான் கோட்டாபய ராஜபக்ச, அல்லது அந்த சட்டமா அதிபரை கொண்டு வந்ததே கோட்டாபய ராஜபக்ச தான். எனவே அவரை கொண்டு வந்து சட்டமா அதிபரினூடாக இந்த வழக்கை தள்ளுபடி செய்து இந்த ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கிலிருந்து பிள்ளையானை விடுவித்தார்கள். எனவே அப்படி செய்தவர்களால் இப்போது பிள்ளையானை காப்பாற்றுவதற்கு முயல்கின்றார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு தான் இருக்கும். காரணம், பிள்ளையானையும் ராஜபக்சக்களையும் பிரித்து பார்க்க முடியாது, அந்த அளவிற்கு கிழக்கிலே செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். அப்படி இருக்கின்ற போதுதான் ஆசாத் மௌலானாவினுடைய கருத்தின்படி பிள்ளையான் ராஜபக்சக்கள், குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சவுக்காக இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலே முன்னிலையிலே நின்று செயற்பட்டார். சிறையிலே இருந்து கொண்டு தன்னுடைய உறுப்பினர்களை கொண்டு செயற்பட்டார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதிலே கலீல் என்ற நபரும் உடந்தையாக இருந்தார் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சுரேஷ் சாலேயும் இதற்கு உடந்தை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே மிக விரைவிலே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக ஏதோ ஒன்று வெளிவரப் போகின்றது என்பதை பலரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற உண்மையாக இருக்கிறது. எனவே பிள்ளையான் தொடர்பாக 21 கொலைகள் வெளிவந்திருக்கின்றது, அல்லது 21 கொலைகள் சார்ந்த ஆதாரம் கிடைத்திருப்பதாக ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். பல கோடி சொத்துக்கள் தொடர்பான ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. பல கப்பல்கள், அதாவது படகுகள் சார்ந்து, வாகனங்கள் சார்ந்து, வீடுகள் சார்ந்து ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. 200 ஏக்கர் நிலம் கைப்பற்றப்பட்ட விடயம் சார்ந்த ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. எனவே மிக விரைவிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.